திருச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதியின் உறவினர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பக்ருதீன். தற்பொழுது சோதனையில் ஈடுபட்ட வீட்டில் என்ன ஆவணங்களோ பணங்களோ ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாத், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக தீவிர கண்காணிப்பில், அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது. குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என்ற ஒரு விதிமுறை இருப்பதால் தற்போது அந்த நடவடிக்கை, அதாவது பணம் எங்கும் பதுக்க வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற புகார்கள் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இதன்படிதான் தேர்தல் பறக்கும் படை, அதாவது அந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த புகாரின் அடிப்படையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள எட்டரை கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தம்பி அன்பரசன் என்பவரது மனைவி பிரியா அன்பரசன் தற்போது ஊராட்சி மன்ற தலைவியாக உள்ளார். இவர்கள் வீட்டில் காரில் அதிக அளவு பணம் கொண்டு வந்து வீட்டில் வைத்துள்ளார்கள் என்ற புகாரின் அடிப்படையில் தான் அந்த பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அங்கு சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டு கட்டுகளாக அதிக அளவில் பணம் வந்ததாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த பணத்தை அவர்கள் வீட்டில் வைத்திருக்கிறார்கள். இது ஏன் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என்ற அடிப்படையில் அங்கு விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அந்த பகுதியில் சோதனையிட்டதால் அந்த பகுதியில் அதிமுகவினர் அதிக அளவு திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பணத்தை கைப்பற்றி தற்போது அங்கிருந்து நேற்று 4 மணி நேரம் அந்த சோதனை என்பது நடைபெற்று அங்கிருந்து அந்த பணத்தை கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பணம் எதற்காக இங்கே ஈர்க்கப்பட்டது, இதற்கான ஆவணங்கள் உள்ளிட்ட விசாரணை என்பது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நேற்று 4 மணி நேரத்திற்கு பிறகு சுமார் 1 கோடி மதிப்புள்ள பணம் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. பிரபாத், தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.